வணக்கம் நண்பர்களே. நீண்ட ஆண்டுகளாக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான ரயில்வே திட்டம் மீண்டும் உயிர் பெற்று வருகிறதுங்க. அதுதான் திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை புதிய ரயில் பாதை திட்டம். இந்த திட்டம் சாதாரண ரயில் பாதை அல்ல, வட தமிழ்நாட்டின் போக்குவரத்து வரலாற்றிலேயே மாற்றக்கூடிய ஒரு மெகா கணக்கிடப்பட்ட திட்டம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போவது இந்த திட்டத்தின் முழு விவரம் என்ன, மொத்த கிலோமீட்டர், எந்தெந்த ஊர்கள் இணைகிறது, எத்தனை ஸ்டேஷன், ஏன் இந்த திட்டம் முக்கியம், எத்தனை ஆண்டுகளாக இழுத்தடிப்பு, நிலம் நிலம் கையெழுக்கப்படுத்தல் பிரச்சனை கையகப்படுத்தல் பிரச்சனை, எதிர்கால ரயில்கள், சென்னை திருவண்ணாமலை நேரடி ரயில் சாத்தியம், எதையும் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். திட்டம் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போங்க. திண்டிவனம் முதல் திருவண்ணாமலை வரை செஞ்சி வழியாக புதிய பிராட்கேஜ் ரயில் பாதை அமைக்க திட்டமிடப்பட்டதுங்க. இந்த பாதையின் நீளம் சுமார் 71.3 கிலோமீட்டர். இந்த திட்டம் முதலில் 2006 இருந்து 2007 வரைக்கும் ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அறிவிக்கப்பட்ட வேகத்தில் வேலை நடக்கவில்லை. பல ஆண்டுகளாக கோப்பிலேயே இருந்தது இந்த ப்ராஜெக்ட். இந்த பாதை எங்கே செல்கிறது? இந்த புதிய ரயில் பாதை திண்டிவனம், செஞ்சி, கீழ்பொன்னத்தூர் பகுதி மற்றும் திருவண்ணாமலை என்று செல்லும். இந்த திட்டம் நிறைவேறினால் தற்போது ரயில் வசதி இல்லாத பல பகுதிகள் முதன்முறையாக ரயில் வரைபடத்தில் சேரும். திட்டத்தில் வரவிருக்கும் ஸ்டேஷன்கள் என்னன்னு பார்ப்போமா? திட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய ஸ்டேஷன்கள்: குடிசைப்பாளையம், தீரனூர், நாட்டார்மங்கலம், செஞ்சி, ஆலம்பூண்டி, பலப்பட்டி, கீழப்பெண்ணத்தூர், சோமாசிப்பாடி மற்றும் இறுதியில் திருவண்ணாமலை. இவை அதிகாரப்பூர்வமாக முன்மொழிப்பட்ட இடங்கள். ஏன் இந்த திட்டம் மிக முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலைக்கு நேரடி இணைப்பு. திருவண்ணாமலை என்பது சாதாரண நகரம் அல்ல. அருணாச்சலேஸ்வரர் கோவில் காரணமாக இந்தியா முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். குறிப்பாக கார்த்திகை தீபம், பௌர்ணமி, கிரிவலம், ஆன்மீக சுற்றுலா, இவ்வாறு மக்கள் கூட்டம் மிக அதிகம். ஆனால் இன்று சென்னை அல்லது வட தமிழ்நாட்டிலிருந்து திருவண்ணாமலை செல்ல நேரடி குறுகிய ரயில் வழி இல்லை. இந்த திட்டம் வந்தால் அந்த பிரச்சனை தீரும். சென்னை திருவண்ணாமலை தூரம் குறையும். இப்போது ரயிலில் செல்ல வேண்டுமானால் சென்னை, விழுப்புரம், திருவண்ணாமலை என்று பெரிய சுற்று போட வேண்டிய நிலை. ஆனால் இந்த புதிய பாதை வந்தால் திண்டிவனம் நேரடி குறுகிய இணைப்பு கிடைக்கும். அதனால் பயண நேரம் குறையும், டீசல் செலவு குறையும், ரயில் இயக்கம் வேகமாகும். செஞ்சி பகுதிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குங்க. செஞ்சினா நமக்கு என்ன தெரிஞ்சது? செஞ்சி கோட்டை தான். தமிழ்நாட்டில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இது. ஆனால் இன்றும் ரயில் வசதி இல்லை. இந்த திட்டம் வந்தால் சுற்றுலா வளர்ச்சி, ஹோட்டல், வணிகம், வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். இது தனித்திட்டமாக இல்லை, பெரிய திட்டத்தின் பகுதின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மிக முக்கியமான விஷயம். இது 73 கிலோமீட்டர் திட்டம். பெரிய திண்டிவனம் நாகரி புதிய ரயில் பாதையில் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. முழு மெகா திட்டம் பார்த்தீங்கன்னா 184.5 கிலோமீட்டர். இந்த பாதை இணைக்கப்படும் மாவட்டம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, சித்தூர். 184 கிலோமீட்டர் மெகா திட்டம் என்றால் என்ன? அது முழு திட்டத்தில் 22 ரயில் நிலையங்கள், முக்கிய ஜங்ஷன்கள், 13 லெவல் கிராசிங், 9 ஹால்ட் ஸ்டேஷன்ஸ் என திட்டம் பண்ணியிருக்காங்க. பெரிய பாலங்கள் வருமாம். இந்த திட்டத்தில் செய்யாறு, பாலாறு ஆறுகளை கடக்க வேண்டும். மேலும் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, சென்னை திண்டிவனம் நேஷனல் ஹைவே, பல ஸ்டேட்ஸ் ஹைவேஸ் மேலாக பெரிய பாலம் அமைக்க வேண்டும். அதனால் திட்ட செலவும் தொழில்நுட்ப சவால்களும் அதிகம். திட்ட செலவு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் டு ஆரணி பகுதி மட்டும் 856 கோடி செலவில் இபிசி முறையில் அமைக்க திட்டமிட்டதாக வெளியானது. மேலும் பல பகுதிகளுக்கு தனித்தனி டெண்டர்கள் வெளியிட்டப்படுகின்றன. ஏன் இந்த திட்டம் இவ்வளவு தாமதம் பார்த்தீங்கன்னா, இதுதான் மக்கள் அதிகமாக கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகிறது. தாமதத்துக்கு முக்கிய காரணம் நிலம் கையெழுக்கப்படுத்தல். இந்திய ரயில்வே வழி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 71 கிலோமீட்டருக்கு தேவையான நிலம் சுமார் 223 ஹெக்டேர் தான் வேணும். ஆனால் பல ஆண்டுகள் நிலம் முழுமையாக கிடைக்கவில்லை. நிதி ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா குறைவு. திட்டம் ஒரு கட்டத்தில் ஃப்ரீ செய்யப்பட்டதா? ஆமாங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா பழைய அபயன்ஸ், அதாவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு திட்டமாக இருந்தது. பின்னர் 2026 பார்த்தீங்கன்னா உயிர்ப்பிக்கப்பட்டது. மீண்டும் ஏன் உயிர் பெற்றது பார்த்தீங்கன்னா, மக்கள் கோரிக்கை, அரசியல் அழுத்தம், தொழில் வளர்ச்சி, சேவை, திருவண்ணாமலை பக்தர்கள் எண்ணிக்கை நிறையா இருக்குங்க. எதிர்காலத்தில் என்ன ரயில்கள் பார்த்தீங்கன்னா, சென்னை திருவண்ணாமலை எக்ஸ்பிரஸ், சென்னை செஞ்சி நேரடி ரயில், வேலூர் விழுப்புரம் இணைப்பு சரக்கு ரயில், 10 ஸ்பெஷல், அனைத்துக்கும் வாய்ப்பு உள்ளது. தொழில் வளர்ச்சிக்கு சிப்காட்டு, சிறு தொழில்கள், வேளாண்மை, லாஜிஸ்டிக்ஸ் அதிகமாக இருக்குங்க. எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு உதவுங்க. சரக்கு ரயிலுக்கு பெரிய பலனாக இருக்குங்க. தற்போது நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பகுதியில் டெண்டர், பிரிலிமினரி ஒர்க்ஸ், இபிசி பேக்கேஜ் முன்னேறி வருகிறது. சில தகவல் கன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்கும் முயற்சி 2028 முடிக்கிறதுக்கு
முடிச்சிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் என்ன சவால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முழு நிலம், நிதி ஒதுக்கீடு, அனுமதிகள், பாலங்கள், சுற்றுலா சூழல்கள் நிறையா வந்து இருக்குங்க. மக்களே சொல்வது ஒரே விஷயம், 20 வருடமாக காத்திருக்கோம். இப்போதான் திட்டத்தை முழுமையாக முடிக்க வேண்டும். குறிப்பாக திருவண்ணாமலை பக்தர்கள், செஞ்சி மக்கள், மாணவர்கள், தொழில்கள் அனைவருக்கும் திட்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த திட்டம் நிறைவேறினால் வடநாட்டில் வரைபடை மாறும். நிறையா இருக்குங்க, சொல்லிட்டே போகலாம். சுற்றுலா ஆன்மீக பயணம் அதிகரிக்கும். முடிவுரை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன சொல்கிறது, திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை புதிய ரயில் பாதை இது வெறும் 71 கிலோமீட்டர் திட்டம் மட்டும் இல்லைங்க, எதிர்கால இணைப்பு, வட தமிழ்நாட்டுடைய எதிர்கால இணைப்புங்க. இந்த திட்டம் தாமதமின்றி வேகமாக முன்னேறுமா அல்லது மீண்டும் கோப்பில் தூங்குமா, அது காலமே சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் கமெண்டில் போடுங்க. நன்றி நண்பர்களே. நாளைக்கு வந்து ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். ஸோ டேக் கேர் அண்ட் பாய்ங்க.